நாட்டு மக்களிடம் இன்று இரவு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக உரையாற்ற இருப்பதால் எதிர்பார்ப்பு. இந்தியாவின் பன்னடக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை. முப்படைகளும் ஒன்றிணைந்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகள் மீதே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அந்நாட்டு ராணுவமே காரணம் என்றும் ஏர் மார்ஷல் AK பாரதி விளக்கம். பாகிஸ்தானின் அத்துமீறலை எதிர்கொள்ள இந்தியாவின் அனைத்து ராணுவ பிரிவுகளும் தயார். தொடர் கண்காணிப்பில் இந்திய ராணுவம் உள்ளதாகவும் AK பாரதி விளக்கம். கடந்த சில ஆண்டுகளில் பயங்கரவாதத்தின் தன்மை மாறியிருக்கிறது. பகல்காம் தாக்குதலே இதற்கு உதாரணம் என்றும் இந்திய ராணுவ இயக்குநர் ஜெனரல் ராஜீவ் காய் விளக்கம். சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை. சீனாவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். பாகிஸ்தானின் ஏவுகணைகளை அழித்தது எப்படி? விராட் கோலி மற்றும் ஆஷஸ் தொடர் வரலாற்றை சுட்டிக்காட்டி ராஜீவ் காய் விளக்கம். விராட் கோலியால் கிரிக்கெட்டில் ஒரு தலைமுறையே மாறியிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்த விராட் கோலி குறித்து சச்சின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோலியின் கிரிக்கெட் பயணத்தை அருகே இருந்து பார்த்தது தனக்கு கிடைத்த பெருமை. விராட் கோலி ஓய்வு குறித்து அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவின் உருக்கமான பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2360 ரூபாய் குறைந்தது. காலையில் 1320 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் மாலையில் 1040 ரூபாய் குறைந்து 70,000 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்கு சந்தை ஏற்றத்துடன் நிறைவடைந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. நிப்டி 24,000 புள்ளிகளிலும் சென்செக்ஸ் 82,000 புள்ளிகளிலும் வர்த்தகம் நிறைவு. (2026) பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கும் திட்டம். சுமார் 4600 மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கோவிந்தா முழக்கம் விண்ணதுர கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள். கள்ளழகர் வைபவத்தில் வழி நெடுகிலும் தண்ணீரை பீச்சி அடித்த பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆடி பாடி உற்சாகம். சாதியை காரணம் காட்டி கோவில் விழாவில் நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமை செயல்தான். திருநாகேஸ்வரர் கோவில் விழாவிற்கு குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் மட்டுமே நன்கொடை வசூலிப்பது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து.
உதகையில் கொட்டி தீர்த்த மழையால் இயல்பு நிலை பாதிப்பு. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் முடித்துக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பக்தர்கள். பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசல். சென்னை வலசரவாக்கத்தில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான தம்பதி உயிரிழந்த சம்பவம். மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்புத்துறை தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நள்ளிரவில் துப்பாக்கியுடன் வலம் வந்த ஜோடியால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. போர் பதற்றத்தால் மூடப்பட்ட 32 விமான நிலையங்கள் மீண்டும் திறப்பு. விமான சேவைகள் உடனடியாக தொடங்குவதாக மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் முடிவுக்கு வந்தது. சீனாவுக்கு விதிக்கப்பட்ட 145% வரியை 30 விழுக்காடாக குறைத்தது ட்ரம்ப் நிர்வாகம்.